இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா த்ரெட் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். த்ரெட் ஒர்க்குன்னு சொன்னாக்கா நம்ம எம்ப்ராய்டிங் மாதிரியே நம்ம சாதாரண மிஷினில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது, டிசைன் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் தான் நம்ம இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறோம். நார்மலாக பேட்ச் ஒர்க் டிசைன் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் டிசைனில் நம்ம த்ரெட் ஒர்க் வந்து பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன கலரில் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த கலர் நூல் வந்து கரெக்டான மேட்சிங் எடுத்துக்கணும். அதே நூலை பார்த்திங்கன்னா பாபின்லேயும் நம்ம சுற்றிக்கணும். சுற்றிட்டு ரெண்டுமே இந்த மாதிரி ஒரே இதில் போட்டுட்டு நான் இந்த ரெண்டு நூலையும் பார்த்திங்கன்னா ஈவனாக கொண்டு வரணும். முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது. கரெக்டாக அதே மாதிரி இந்த டென்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த டென்ஷன்லேயும் சரியாக நம்ம வந்து மாட்டிக்கணும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து நூல் வந்து கரெக்டாக கோக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக கோத்திருங்க. கோத்துட்டு இப்போ ஊசியில் வந்து கோத்துட்டு சாதாரணமாக நம்ம எப்படி தைப்போமோ அதே மாதிரி நம்ம தைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சாதாரணமாக ஒரு துணியில் தைச்சி பாருங்கள். ஏன்னா சில மிஷினில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து மாறலாம். ஸோ கீழே வந்து கவர் அடிக்கிற வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டென்ஷன் வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லீஃப் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த பேட்ச் ஒர்க், அதில் வந்து இப்போ நம்ம சாதாரணமாக வந்துட்டு தைக்கிற மாதிரியே தைச்சிக்கலாம். அப்படி தைக்கும்பொழுது நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேண்டுமோ, அந்த எம்ப்ராய்டிங் மாதிரி தெரிகிற மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம 2-3 தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். முக்கியமாக இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது கரெக்டான மேட்சிங் நூலாக இருக்கணும், கான்ட்ராஸ்டான நூலாக இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பேட்சில் ரெட் கலரில் நம்ம வந்துட்டு த்ரெட் ஒர்க் வந்து பண்ணுறோம். ஏன்னு சொன்னாக்கா சாரீ வந்து ப்ளூ கலர். ஸோ அதனால் வந்து நம்ம ப்ளூ கலரில் பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து ரெட் கலராக இருக்கிறதால அந்த ரெட் கலர் த்ரெட்டை வந்துட்டு நம்ம இந்த ப்ளூ கலர் பேட்சில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம், எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து நூல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளோ லைன்ஸ் தேவையோ, அது எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த தண்டு மட்டும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணுன்றதில் ஒரு 4 த்ரெட்டிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். மேலே மட்டும் சிங்கிள் ரெண்டு த்ரெட்டு போட்டால் போதும். கீழே மட்டும் தண்டு இடத்துல நம்ம ஒரு 4 த்ரெட்டு போட்டு கொஞ்சம் திக்னஸாக பண்ணால் தான் பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து எந்த மாதிரியான பேட்ச்லேயும் நீங்கள் எப்படிப்பட்ட டிசைனை வந்து நம்ம சாதாரண மிஷின்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த எண்டிங் பாயிண்ட் இருக்குல்லையே, அந்த த்ரெட் ஒர்க்கில் எண்டிங் பாயிண்ட்டில் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன குட்டி பீட்ஸ் வந்து நம்ம கட்டிட்டோன்னு சொன்னாக்கா இன்னும் பார்க்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி உங்களால் பீட்ஸ் கட்ட முடியல அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக வந்து ஸ்டோன் வச்சு நீங்கள் ஒட்டிடலாம். அந்த மாதிரி ஒட்டினாலும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் பெட்டர் என்னன்னு சொன்னாக்க இந்த மாதிரி பீட்ஸ் கட்டுறது தான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சரி நேயர்களே, இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.